தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரி கடலூர் போக்குவரத்து இரண்டாவது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகாராஜனிடம் கேட்கலாம். மகாராஜன், இந்த போக்குவரத்தானது இரண்டாவது நாளாக துண்டிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். புதுச்சேரி கடலூர் சாலை திடீரென்று ஏரியாக மாறி காட்சியளிக்கிறது. இதனால் புதுச்சேரி கடலூர் இடையே போக்குவரத்து இரண்டாவது நாளாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் புதுச்சேரி கடலூர் எல்லை பகுதியான முள்ளோடை சந்திப்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அதன் கரையோரத்தில் இருக்கும் கரையோரத்தில் இருக்கும் கிராமங்கள் முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில்தான் புதுச்சேரியில் முள்ளோடை பகுதியில் ஏரி போல் மழை வெள்ளம் சூழ்ந்து யாரும் செல்ல முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறது. இதனால் புதுச்சேரிக்கு பாதிப்பு என்பது அதிகமாக தான் இருக்கிறது. புதுச்சேரி வெட்டி உரிக்கும் பாகூர் உள்ளிட்ட 20 கிராமங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் அங்கு இருக்கும் மக்கள் வெளிவர முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவுவதற்கு உள்ளே செல்ல வேண்டிய இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் உள்ளே செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி கடலூர் பிரதான சாலை என்பதால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த பகுதி முழுவதுமே குடியிருப்பு பகுதி தான் இருக்கிறது. தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் வெங்கட் காட்டிக் கொண்டிருப்பது ஏரி பகுதி கிடையாது, பாகூர் அருகே இருக்கும் மதி கிருஷ்ணாபுரம் பகுதி தான். அதாவது இங்கு உள்ள பெரிய கிராமம் தான் மதி கிருஷ்ணாபுரம். அந்த ஊருக்குள்ளே தான் தண்ணி ஓடி ஏரி போல் காட்சியளிக்கிறது. அந்த ஊர் மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது தண்ணீர் வடியும் நாம் உள்ளே வரலாம், தங்களுக்கு அன்றாட தேவையான பொருட்களை வாங்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மெயின் சாலையில் தண்ணீர் ஓடி அங்கு ஊருக்குள் இருக்கும் குடியிருப்பு பகுதியிலும் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. போக முடியாதபடிதான் மதி கிருஷ்ணாபுரம் தீவு போல் காட்சியளிக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதி என்பது சாலை, முக்கியமான சாலை, பிரதான சாலை. இந்த பிரதான சாலையே ஏரி போல் காட்சியளிக்கிறது. இந்த தண்ணீர் வடிவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு இந்த பகுதி குளம் போல், ஏரி போல், ஆறு போல் சூழ்ந்திருக்கிறது. இதனால் எங்கும் செல்ல முடியாத சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கிறது. அது திடீரென்று ஒரு ஏரியோ குளமோ பெட்டமோ உருவான எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பிரதான சாலை இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த பகுதி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி கடலூர் சாலை போக்குவரத்து துண்டிப்பு, மழை வெள்ளம் அதிகமாக இருக்கு, பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதையும் மீறி ஏராளமானவர்கள் இந்த பகுதிக்கு வருகிறார்கள், போக்குவரத்துக்கும் அதிகமாக செல்கிறார்கள். இதனால் அதிக மழை வெள்ளத்தில் அடித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. மதி கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவர்களை மீட்டு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போலீசாருடைய அறிவுறுத்தலை கேட்காமல், ஆபத்தை உணராமல் கூடியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் என்று இங்க இருக்கவங்க கேட்கலாம். ஐயா, ரெண்டு நாளா இங்க போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு, தண்ணியும் அதிகமாக இருக்கு. இங்க ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கு, என்ன காரணம்? ஐயா, கூட்டத்துக்கு சார் முதலமைச்சரோ காவல்துறை தான் காவல் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் அமைச்சரோ யாரும் வரல. இதுக்கு காரணம் என்னன்னா, மது கடைகளை சாத்தணும். இங்கே படை எடுத்துக்கிறது ஆபீஸுக்கோ தொழிலுக்கோ போகல. இதுதான் உண்மை. மது கடைகளை சாத்தினா இந்த விபரீதத்துக்கு கட்டுப்படுத்தலாம். இதுதான் உண்மை கதை. இங்கே படை எடுத்துக்கிறது இதுதான் உண்மை. இதுக்கு அவ்வளோதான் கதை. நான் வேற எதுவும் சொல்ல இல்லை. ஐயா, மதுக்கடை சாராய கடை எந்த பொருளும் கிடையாது. மதுக்கடை சாராய கடை திறந்திருக்கிறனாலதான் கடலூர் பாண்டிச்சேரி வந்திருக்காங்க. இதுதான் உண்மை சார். இங்க மீட்கிறதுக்கு எந்த பொருளும் கிடையாது. ஐயா, ஊர்ல என்ன பாதிப்பு? நீங்க ஒரு வாட்டர் கேன் வச்சுட்டே ரொம்ப நேரம் நிக்கிறீங்களா? நீங்க எங்க போகணும், என்ன பண்ணணும்? நான் பால் எடுத்து போயிட்டு விநியோகம் பண்ணணும். அந்த இடத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் தெவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே மாறு அளவு தண்ணி போய்கிட்டு இருக்குது. அதனால் ஒரு மாடு கண்ணுக்குட்டி எதுவுமே வச்சிருக்கோம், எங்களால் முடியல. எங்களுக்கு தகுந்த அரசு தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இப்படி சார், உங்க ஊர்ல எப்படி சார் இருக்கு? மதி கிருஷ்ணாபுரம் ஊர்ல மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உண்மைதான் சார். புதுச்சேரி மாநிலத்தில் 2 நாட்களாக மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்டு முள்ளோடை என்ற கிராமம், மதி கிருஷ்ணாபுரம் இல்லாமல் கிராமம் சுத்தமாக மூழ்கி போய் மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. யாருக்கும் அத்தியாவசிய தேவைகள், பொருள், வணிகம், மளிகை, எந்த ஜாமான் எதுவுமே கிடைக்கிறதில்ல. யாருமே இதை எட்டியும் பார்க்கல. இந்த மழை வெள்ளத்தை பாருங்க, ஊருக்குள்ளார எவ்வளோ மழை போகுது. யாருமே, குழந்தைங்க, குடும்பம் யாருமே எதுவுமே நடத்த முடியல. எல்லாருமே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பம் பண்ணுறது எப்படின்ற கஷ்டத்தில் இருக்கிறாங்க. யாரும் இந்த கவர்மெண்ட் யாருமே எட்டி பார்க்கல, என்ன ஏதுன்னு கூட கேட்கல. இது வரைக்கும் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கூட கேட்கறதுக்கு யாருமே இல்லை. மக்கள் படாத பாடுபட்டுக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிறாங்க.
மக்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் இந்த கிராமத்தை காப்பாற்ற முடியும். இல்லைனா நாங்கள் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தம்பி, உங்களை பார்க்குறேன், நிறைய பேரை வந்து டூ வீலரில் போகிறாங்க, அவங்க வந்து அடிச்சுட்டு போகிறாங்க, அவங்களாம் நீங்கள் காப்பாற்றுற இருக்கீங்க. ஏன், எதுக்கு அவங்க எங்கே போகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டிருப்பீங்களா, எதுக்காக இங்கே வராங்களாம்? ஒரு மனிதாபிமானத்துக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறோம். அது அவங்களுக்காக பார்த்து மக்கள் குறைய நம்ம தீக்கணும். நம்ம இவ்வளோ மழை வருது, இவ்வளோ வரவங்களை ஏன் வந்தீங்கன்னு கேட்டிங்களா? இந்த மாதிரி தண்ணி போது, வெள்ளம் போது, ஏன் வர கேட்டுங்க, என்ன சொல்லுங்கன்னு கேட்டுங்க. அங்கே போலீஸ் அங்கே பேரியேடு போட்டோம், அவங்க வந்துட்டாங்க. வேலைக்கு இந்த சைட்லேருந்து கடலூர் போகிறது, கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி வர்றதுக்காக ரொம்ப வராங்க. அவங்களுக்கு தெரியல இந்த சைடில் வர்றதுக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சாகணும். அது செய்யறதுக்காக நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.